SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உணவு ஆகியவற்றை வட் வரியிலிருந்து விடுவிப்போம், அனுரகுமார தெரிவிப்பு. மஹிந்தாவிடம் முன்வைக்கப்பட்ட விசேட கோரிக்கை. தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் ஊரடங்கு. சாரதி உறங்கியதால் ஏற்பட்ட பயங்கர சம்பவம் 11 தேர்தல்களுக்கு நேர்ந்த நிலை. கொழும்பில் மர்மமான முறையில் இயங்கி வந்த விபச்சார விடுதிகள் சிக்கிய 8 பெண்கள். இந்தியாவில் வேகமாக பரவும் நிபா வைரஸ் மற்றும் ஒரு மாணவன் பலி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். உணவு, கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் உள்ளடங்கப்பட்டுள்ள வட்வரி முற்றாக நீக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்காக அங்குரஸ்த பகுதியில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து நாமல் ராயபக்சவை விலகிக் கொள்ளுமாறு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கட்சியின் ஆதரவை வழங்குமாறும் வணக்கத்துக்குரிய தொடம்பகல ரகுல தேதர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவிடம் கோரிக்கை விடுவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக மாநாடு நேற்று பிற்பகல் நரேன்பெட்டி அபாயராம விஹாரையில் நடைபெற்றது. தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், தற்போதைய சூழ்நிலையில் இந்த நாட்டை வழிநடத்த ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் ஊரடங்கை பிரணப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதியிடமே உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் உள்ளார்கள் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேர்தல் காலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள். இவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவுவதற்கு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஊரடங்கை அறிவிப்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். இது குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடமே உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மொனராகலையில் உள்ள பகுதியொன்றில் இடம்பெற்ற விபத்தில் தேர்தல்கள் உட்பட 12 பேர் காயமடைந்துள்ளதாக பிபில போலீசார் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இந்த விபத்து பிபில மையங்கனை வீதியில் கபல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மையங்கனையிலிருந்து பிபில நோக்கி பயணித்த வான் ஒன்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது வேனின் சாரதியின் பின்புறத்தில் அமர்ந்திருந்த 11 தேர்தல்களும் காயமடைந்துள்ள நிலையில் பிபில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து வேன் சாரதி உதங்கியதால் இடம்பெற்றுள்ளது போலீசார் நடத்திய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிபில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் மஜாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விபச்சார விடுதிகளிலிருந்து 8 பெண்களை கைது செய்திருப்பதாக போலீசார் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவம் கொழும்பு கிரிபத்குட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த மஜாஜ் நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சுற்றி வளைப்பின் போது ஒரு விபச்சார விடுதியிலிருந்து 5 பெண்கள் மற்றும் ஒரு விபச்சார விடுதியிலிருந்து 3 பெண்கள் என 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் அம்பாறை, புலனறுவை, தெஹியத்த கண்டிய, பதவியா, மட்டக்குழி மற்றும் வெள்ளம்பிட்டி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்து 24 முதல் 45 வயது உடையவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. உலகச் செய்திகள். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்த 24 வயதுடைய இளைஞர் உயர்தர பாடசாலை மாணவர் எனவும் குறித்த மாணவரின் நெருங்கிய உறவினர்கள் 159 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் 14 வயது பாடசாலை மாணவன் உயிரிழந்ததை அடுத்து இந்த ஆண்டு மலப்புரத்தில் நிபாவால் ஏற்பட்ட 2வது மரணம் இதுவாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உணவு ஆகியவற்றை வட் வரியிலிருந்து விடுவிப்போம், அனுரகுமார தெரிவிப்பு. மஹிந்தாவிடம் முன்வைக்கப்பட்ட விசேட கோரிக்கை. தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் ஊரடங்கு. சாரதி உறங்கியதால் ஏற்பட்ட பயங்கர சம்பவம் 11 தேர்தல்களுக்கு நேர்ந்த நிலை. கொழும்பில் மர்மமான முறையில் இயங்கி வந்த விபச்சார விடுதிகள் சிக்கிய 8 பெண்கள். இந்தியாவில் வேகமாக பரவும் நிபா வைரஸ் மற்றும் ஒரு மாணவன் பலி.